السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வெள்ளிக்கிழமை தினம் ஃபஜ்ருடைய தொழுகையிலே ஓதப்படக்கூடிய முதலாவது ரகாத்தில் ஓதப்படக்கூடிய சூரத்து சஜிதா. அதிலே இருக்கக்கூடிய 3 ஆயத்துகளை சென்ற செட்டிங்கிலே நாங்கள் பேசினோம். 4வது ஆயத்திலே அதை தொடர்ந்து வரக்கூடிய 4 ஆயத்துகளிலே அல்லாஹு தஆலா தன்னை பற்றி தனது அடியார்களாகிய எமக்கு மனிதர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அதில் முதலாவதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல்லாஹு அல்லதி ஹலகஸ் ஸமாவாத் வல் அர்த் வமா பைனஹுமா ஃபீ 6 அய்யாம் ثم استوى على العرش. அல்லாஹு தஆலா 7 வானங்களையும் பூமிகளையும் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் 6 நாட்களிலே 6 டேஸ்லேயே அல்லாஹு தஆலா படைத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கிறார். ஏன் அல்லாஹு தஆலா 6 நாட்களிலே வானத்தையும் பூமிகளையும் வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய படைப்புகளையும் ஏன் 6 நாட்கள் எடுக்க வேண்டும்? அல்லாஹு தஆலாவுக்கு குன் என்ற வார்த்தையே போதுமே. அதற்கு முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு சில விடயங்களை இதிலே படித்துக் கொடுக்கின்றான். அதில் முதலாவது விடயம், எதிலும் அவசரப்படக்கூடாது, நிதானமாக அனைத்தையும் செய்ய வேண்டும். வாழ்க்கையில் எதையுமே ஒரே தடவையில் அடைந்து கொள்ள முடியாது. ஒன்றை நாம் அச்சீவ் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காலம் இருக்கின்றது. அந்த காலத்தை தாண்டியதற்கு பின்னால் தான் நாம் அடைந்து கொள்ள முடியும். கண்ணியமானவர்களை, உயர்ந்தவர்கள் அனைவரும் ஒரே நாளில் உயர்ந்தவர்கள் அல்ல. சாதித்தவர்கள் அனைவரும் ஒரே நாளில் சாதித்தவர்கள் அல்ல. அவர்களது சாதனைக்கு பின்னால் எத்தனையோ தியாகங்களும் எத்தனையோ கஷ்டங்களும் கஷ்டமான எத்தனையோ நாட்களும் மறைந்து இருக்கின்றது. வாழ்க்கையில் அனைத்தையும் அடைவதற்கு சில நாட்கள் தேவை, சில தியாகங்கள் தேவை, நிதானம் என்பது தேவை என்பதை அல்லாஹு தஆலா படித்துக் கொடுக்கின்றான். இரண்டாவது, உலகத்திலே ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். அந்த ஒழுங்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதிலே படித்து தருகின்றான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், சும்ம ஸ்தவா அல் அர்ஷ். அல்லாஹு தஆலா வானம் பூமிகளை படைத்துவிட்டு அவனது அர்ஷிலே அல்லாஹு தஆலா அவனுக்கு பொருத்தமான முறையிலே இருந்து விட்டான். மா லக்கும் மின் தூனிஹி மின் வலிய்யின் வலா ஷஃபீ. அல்லாஹ் உலகத்திலே யாராவது ஒருவரை பனிஷ் பண்ண நாடினால், தண்டிக்க நாடினால், யாராலும் உதவி செய்ய முடியாது, யாருக்கும் ஷஃபாஅத் செய்ய முடியாது, யாருக்கும் சிபாரிசு செய்து அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாக்க முடியாது. ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கின்றான், அஃபலா ததக்கரூன். நீங்கள் உபதேசம் பெற மாட்டீர்களா? அட்வைஸை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? படிப்பினை பெற மாட்டீர்களா? இதிலே லெசனை எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான் அடுத்த ஆயத்திலே, யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்த் ثم يعرج إليه في يوم كان مقداره. அல்லாஹ் வானம் பூமிகளை படைத்து விட்டான். வானம் பூமிகளுக்கும் இடையிலே எத்தனையோ படைப்புகளை, மஹ்லூகாத்துகளை, கிரியேஷனை அல்லாஹு தஆலா படைத்து விட்டான். படைத்து விட்டு அல்லாஹு தஆலா வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் தன் கையிலே வைத்து அல்லாஹ் நிர்வகிக்கின்றான், மேனேஜ் பண்ணுகின்றான், திட்டமிடுகின்றான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு வாழப் போகின்றோம், எமது ரிஸ்க் எவ்வளவு, நாம் எங்கே வாழுவோம், எங்கே எமது வாழ்க்கை முடிவு அடைய போகின்றது என்ற ஒவ்வொரு விடயத்தையும் அல்லாஹ் திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய திட்டமிடல் இல்லாமல் உலகத்தில் எதுவும் நடக்க மாட்டார். அது நல்லதாக இருக்கலாம் அல்லது எமக்கு பிடிக்காத விடயமாக இருக்கலாம், அனைத்தும் அல்லாஹ்வுடைய திட்டமிடல், பிளானிங்கின் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே நல்லதாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்வோம். நமக்கு பிடிக்காததாக இருந்தால் பொறுமையுடன் இருந்து அதை தாண்டுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். உலகத்தில் எப்படித்தான் இருந்தாலும் சும்ம யஅருஜு இலைஹி ஃபீ யௌம், நமது அனைத்து காரியங்களும் ஒரு நாள் செல்ல இருக்கின்றது. அந்த நாள் தான் கியாமத்துடைய நாள். அந்த கியாமத்துடைய நாளின் அளவு எவ்வளவு? அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், 1000 years கான மிக்தாருஹு அல்ஃப ஸனத்தின் மிம்மா தஊதுன். அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். வாழ்க்கையிலே சில கஷ்டங்களை சந்திக்கும் பொழுது ஒரு மணித்தியாலம் தான் சந்தித்திருக்கும். வாழ்க்கையில் சில கட்டங்களிலே 1 மணித்தியாலம் தான் சந்தித்திருப்போம். அந்த 1 மணித்தியாலம் 10 நாட்களுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு. இதே போன்று கியாமத்துடைய நாளையிலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், பயங்கரமான நிலைமைகள் கிட்டத்தட்ட 18 ஸ்டேஷன்ஸ் இருக்கின்றது நாம் சந்திக்க வேண்டிய கட்டங்கள்.
அந்த கட்டங்களை நாம் காணும் பொழுது கிட்டத்தட்ட அவைகள் உலகத்துடைய 1000 வருடங்களுக்கு 1000 இயர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள் எமது விஷயங்கள் அனைத்தும் போக இருக்கின்றது. அல்லாஹ் விசாரிக்க போகின்றான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவிலே அடுத்ததாக சொல்லி காட்டி இருக்கின்றான். இதிலிருந்து படிப்பினையை பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.